சின்ன மருமகள் சேதுவின் மனமாற்றம், தாய் சொல்லிய உண்மை, நீதிமன்றம் கொடுத்த கால அவகாசம், தமிழும் சேதுவும் தனி வீட்ல ஒன்றாக வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பத்துல தமிழ் மீது வெறுப்பில் இருந்த சேது, ஆ தமிழுக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் மனம் மாற, அப்போது ஒரு உண்மை சேதுவுக்கு தெரிய வர, என்ன நடக்குது பார்ப்போம். முதல் சீன்ல தமிழ் தன்னோட வயிற்று வலியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தொடர்ந்து வாந்தி வருது. சேது அந்த பக்கத்துல உட்கார்ந்து எதையோ பார்த்துட்டு இருக்காரு. தமிழோட உடல்நிலை பற்றி அவர் கவலைப்படாம, தமிழ் வலி தாங்க முடியாம துடிக்க, தன்னறியாம மயக்கப்பட்டு கீழே விழுகிறாங்க. சேது அதிர்ச்சியில எழுந்து தமிழ பார்க்கிறாரு. சேது பதட்டமா, "தமிழு, தமிழு, எந்திரி, என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு கேட்க, சேது என்ன பண்றதுனே தெரியாம பதட்டத்துல இருக்க, தமிழ் வந்துட்டு மயக்க நிலையில இருக்காங்க. உடனே ஒரு முடிவை எடுக்கிறாரு. மயக்கமடைந்த தமிழ கார்ல தூக்கி வச்சு அவசரமா மருத்துவமனை கிளம்புறாரு. சேதுவோட கண்கள்ல ஒருவித பயம் தெரியுது. அடுத்த சீன்ல மருத்துவமனையில் தமிழின் உடல்நிலை மிகவும் மோசமா இருக்கு. டாக்டர் சேதுவை பார்த்து சத்தம் போடுறாங்க. கோவமா, "என்ன சார் நீங்க மாசமா இருக்கிற பொண்ணை இவ்வளவு மெத்தனமாவா பார்த்துக்கிறீங்க? கொஞ்சம் கவனம் கவனம் வேண்டாமா?" அப்படின்னு சத்தம் போடுறாங்க. டாக்டர் சத்தம் போட்டதும் சேதுவுக்கு வருத்தம் ஏற்படுது. தமிழ் மேல ஒருவித பாசம் வர, அப்போதுதான் சேதுவுக்கு அவங்க அம்மா கனவுல வர்றது ஞாபகம் வருது. கனவுல வந்தது. காட்சிக்குள் ஒரு சின்ன பிளாஷ்பேக். சேதுவோட அம்மா கனவுல வந்து சொல்றாங்க, சேதுவின் அம்மா சோகமா, "சேது, உன் பொண்டாட்டி வயித்துல வளருது. நான் தாயா மீண்டும் பிறக்க போறேன். நீ பிறக்கும்போது நான் இறந்துட்டேன். இப்ப மீண்டும் என் மகனை பார்க்க வரப்போறேன். நீ என்னை எடுத்து தூக்கி கொஞ்சணும். தமிழை பார்த்துக்க. அவ வயித்துல வளர குழந்தைக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு போறாங்க." அந்த பிளாஷ்பேக்ல சேது அந்த பிளாஷ்பேக்கை நினைக்கிறாரு. கண்ணீரோட மருத்துவரை வந்துட்டு பார்க்குறாரு. சேது பயத்துடன், "டாக்டர், நான் ஒன்று சொல்லணும். நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? எனக்கு ஒரு உதவி செய்யணும் டாக்டர்" அப்படின்னு கேட்குறாரு. டாக்டர், என்ன என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க, சேது சொல்றாரு, "இந்த குழந்தை என்னோட தானான்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. மக்கள் டிஎன்ஏ டெஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அந்த டெஸ்ட்டை இப்ப எடுக்கலாமா? நான் படிக்காதவன். எனக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால தான் வந்துட்டு எங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு வந்துட்டு டிவர்ஸ் வர போயிருச்சு. இப்ப இப்ப கூட வந்துட்டு நீதிமன்றம் 6 மாதம் அவகாசம் கொடுத்துருக்காங்க" அப்படின்னு சொன்ன உடனே எல்லா உண்மையும் எடுத்து சொல்றாரு. உடனே இவரோட நிலையை புரிஞ்சு டாக்டர் ஆரம்பத்துல அதிர்ச்சி ஆகுறாங்க. சேதுவை வந்துட்டு கோவமா பார்க்குறாங்க. உடனே சேது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அடுத்த சீன்ல டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வந்துட்டு டாக்டர் வந்துட்டு ஓகே பண்றாங்க. டாக்டர் ஒரு ஃபைலுடன் சேதுவிடம் வராங்க. சேதுவோட முகம் வந்துட்டு பதட்டத்துல இருக்கு. தமிழ் வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் புன்னகையுடன், "சேது, நீங்க சொன்னது சரிதான். இந்த குழந்தை வந்துட்டு உங்களோட தான். எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். எதையும் போட்டு குழப்பிக்கிறாதீங்கன்னு" டாக்டர் சொன்னதும் சேதுவுக்கு ஒரே மகிழ்ச்சி. தமிழ் மேல கோபம் போய் காதல் வருது. இந்த நேரத்துல இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளுடைய டார்கெட் 1000 சப்ஸ்கிரைபர். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சுவாரஸ்யமா பார்க்கலாம். சேது தமிழை பார்க்கிறாரு. அவர் கண்கள்ல காதல் தெரிய, தமிழ் தன்னோட அம்மா உயிர்னு சேது நம்புறாரு. அதை ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை அழிக்க போறாங்க என்று எண்ணம் சேதுவுக்கு வர, சேது வந்துட்டு நம்ம பொண்டாட்டி இவ்வளவு தூரம் சந்தேகப்பட்டு இவ்வளவு தூரம் மெத்தனமா விட்டமேன்னு கதறி ஒரு பக்கம் அழுகிறாரு. காட்சி முடியுதுங்க. சேது இனி என்ன முடிவு எடுப்பாரு? தன் குழந்தையையும் மனைவியையும், அந்த கேடுகெட்ட சிரிக்கையா இருக்காளுங்க இல்லையா, ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை, சித்ரா, இவங்களிடம் இருந்து வந்துட்டு நம்ம சேது காப்பாற்றுவாரா? காத்திருந்து பார்ப்போம்.